अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीक लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिन्हा ज़ौजहा व बत्थ मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ व इत्तक़ुल्लाह अल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा। रब्बि इश्रह ली सदरी व यस्सिर ली अमरी वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली रब्बना ज़िदना इल्मा। அல்ஹம்துலில்லாஹ், தற்போது கோடைக்கால நிகழ்ச்சியை நாம் முடித்துக்கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் இங்கெல்லாம் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த தருணத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கல்வி கற்றதின் தியாகங்களும் அதன் பலன்களும். அல்ஹம்துலில்லாஹ், பொதுவாக நாமெல்லாம் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த இஸ்லாமிய மார்க்கம் தற்போதைய காலகட்டத்தில் மிக வேகமாக வளர்ச்சி பெற்று வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பல்வேறு காரணங்களை நாம் சொல்லலாம். எல்லா மக்களுக்கும் விரும்பி அவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். அதற்கு ஏராளமான காரணங்கள் இருந்தாலும் அதில் மிக குறிப்பாக முக்கியமான ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், மற்ற மதங்களிலும் கொள்கை கோட்பாடுகளிலும் தீண்டாமையை நாம் பார்க்கிறோம். பொருளாதாரத்தில் ஒருவன் உயர்ந்து இருந்தால் அவனுக்கென்ற ஒரு சிறப்பு அந்தஸ்து, அவனுக்கென்ற ஒரு தனி ஸ்டேட்டஸ். அதே பொருளாதாரத்தில் அவன் தாழ்ந்த நிலையை கீழ்நிலையை அடைந்திருந்தானே என்று சொன்னால் இந்த உலகத்தில் அவனுக்கு ஒரு நல்ல மதிப்பு கிடையாது. அதுபோல வெள்ளையர்கள் கருப்பர்கள் என்ற வேறுபாடு, அரபு மொழி கற்றவர்கள் அரபு மொழி கற்காதவர்கள் என்ற வேறுபாடு, இந்த வேறுபாடுகள் எல்லாவற்றையும் இந்த தீண்டாமை ஒட்டுமொத்தமாக வேறறுத்த மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். இதில் எந்த ஏற்ற தாழ்வும் கிடையாது. இந்த இஸ்லாமிய மார்க்கம் மிக தெளிவான ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்தில் மொழியால் எந்த வேறுபாடும் கிடையாது, நிறத்தால் எந்த வேறுபாடும் கிடையாது, பொருளாதாரத்தாலும் எந்த வேறுபாடும் கிடையாது. மிக அழகாக இந்த தீண்டாமையை ஒழித்து இம்மார்க்கம் மக்களுக்கு எடுத்துரைக்கிறது. அதன் காரணத்தினால் இன்றைக்கு மக்கள் எல்லாம் சாறை சாறையாக இஸ்லாத்தை தழுவிக்கொண்டு வருகிறார்கள். நாம் எல்லாம் இன்றைக்கு கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம், அப்படித்தானே இல்லையா? ஆனால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது மொழியால் வேறுபாடு காட்டாத போதும், நிறத்தால் வேறுபாடு காட்டாத போதும், பொருளாதாரத்தால் வேறுபாடு காட்டாத போதும், ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் இம்மார்க்கம் வேறுபாடு காட்டுது. இதுல டிஃபரன்ஸ் இருக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், குல் நபியே நீங்கள் கூறுங்கள், ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன யஅலமூன். எப்படி கல்வி கற்றோர்களும் மார்க்கத்தை அறிந்து கொண்டே தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகின்றவர்களும் வெறுமெனவே கல்வியை கற்காதவர்களும் சமமாவார்களா? இவர்களுக்கு என்ன தனி ஸ்டேட்டஸ், தனி அந்தஸ்து? நீ கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிறாயா, உனக்கு என்ன தனி ஸ்டேட்டஸ்? நீ கல்வியை கற்றுக்கொள்ளவில்லையா, உனக்கு வேற ஸ்டேட்டஸ். அப்படிதான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் மிக தெளிவாக பிரித்து காட்டுகிறது. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள், அல்லாஹ்விடத்திலே கல்வி கற்றோர்களின் தரஜாக்கள் உயர்த்தப்படுகிறது. கல்வி கற்காதவர்களின் நிலையை விட கல்வி கற்றோர்கள் சிறந்தவர்கள். அப்போது எந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் இந்த கல்வியை நமக்கு முதன்மைப்படுத்துகிறது, சிறப்பு படுத்துகிறது என்பதை நாம் முதலில் அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் தௌஹீதினுடைய எழுச்சியின் போது இந்த மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கு மிக சிரமமாக இருக்கும். இந்த மார்க்கத்தை பத்தி ஒரு கேள்வி தெரிஞ்சுக்கணும், ஏதாவது ஒரு நடைமுறை விஷயங்கள்ல நமக்கு ஒரு டவுட் வருது, அப்படி தெரிஞ்சுக்கணும்னா கஷ்டப்பட்டு வீடியோ கேசட் எல்லாம் இருக்கும்.
மார்க்க அறிஞர்கள் பேசிய வீடியோ கேசட் வாங்கி பார்த்து மார்க்க அறிவை பெற்றுக்கொள்வாங்க. அதை தாண்டி ஆடியோ கேசட் இருக்கும், அதை வாங்கி பார்த்து கேட்டு மார்க்க அறிவை பெற்றுக்கொள்வார்கள். இன்னும் கூடுதலா சொல்றதாக இருந்தால் நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் எல்லாவற்றையும் ஒரு பேப்பர்ல எழுதி லெட்டர்ல எழுதி தபால்ல போஸ்ட் பண்ணுவாங்க. அது தலைமைக்கு சென்று மாத இதழ்ல அதெல்லாம் பதிவு செய்யப்படும். அதன் பிறகுதான் மார்க்கத்தை அவங்க தெரிந்து கொள்வாங்க. அந்த அளவிற்கு சிரமப்பட்டு இம்மார்க்கத்தை தெரிந்து கொண்டு கஷ்டத்தை அனுபவித்தவர்கள். ஆனால் இன்றைய காலத்துல நாம எந்த அளவுக்கு சுலபமா மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிறோம்? நம்முடைய கைகளிலே அடக்கமாவே வந்துருச்சு மொபைல் போன். எல்லா விஷயங்களுமே அதுல இருக்கு. திருமறை குரானை அரபு மொழியில் மட்டும் அல்லாது அல்லது தமிழ் மொழியிலும் நமக்கு தெரிந்த மொழிகளிலும் திருமறை குரான்கள் வந்தாச்சு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்கத்தில் என்ன சட்ட திட்டத்தை சொல்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அதுபோல ஹதீஸ் கிரந்தங்கள் எடுத்துக்கட்டும், புகாரி, முஸ்லிம், திருமிதி, அபுதாவுத், நசாயி சொல்லி ஏராளமான கிரந்தங்கள் நம்முடைய வீடுகளிலும் இருக்கு, நம்முடைய மொபைல் போன்ல இருக்கு. அந்த அளவுக்கு ஈஸியா இன்றைக்கு நாம மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிறோமா இல்லையா? மார்க்கத்தை கத்துக்கிறோமா இல்லையா? ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? கஷ்டப்பட்டு இம்மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இம்மார்க்கத்தில் உறுதியோடு தெளிவான ஒரு நிலைப்பாட்டோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். மிக இலகுவா இந்த மார்க்கம் நம்முடைய கையில கிடைச்சதோ என்னமோ, ஆனா என்ன காரணம் தெரியாது. அந்த மார்க்கத்தின் ஒரு முழுமையான ஒரு பிடிப்பாடு இல்லாம, அந்த மார்க்கத்தை ஒரு முழுமையான தெளிவு இல்லாம நாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறோம். ஏராளமான மக்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த மார்க்கம் சுலபமா நம்முடைய கையில கிடைச்சிருச்சுன்னா நாம இருக்கும். இன்றைக்கு கோடை கால பயிற்சி வகுப்பெல்லாம் நாம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம், அப்படிதானே இல்லையா? இந்த சம்மர் டேஸ நாம வேஸ்ட் பண்ணாம, நம்முடைய நாட்களை வீணாக கழிக்காம நாம் மார்க்கத்தை தெரிந்து கொண்டிருக்கிறோம், அறிந்து கொண்டிருக்கிறோம். அக்கீதாவுடைய பாடத்திட்டங்கள் எல்லாம் எடுத்தாங்களா? இஸ்லாமிய ஒழுக்க நெறிகள் பாடத்திட்டம் எடுத்தாங்களா? மசாயில் சட்டங்கள் பாடத்திட்டம் எடுத்தாங்களா? எல்லாவற்றையும் அறிந்து கொண்டோமா? அறிந்து கொண்டு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? எல்லா கல்வியும் நாம் கற்றாச்சு. அதற்கு பின்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ்னா யாரு? அல்லாஹ் எப்படி இருப்பான்? அல்லாஹ்வை எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும்? மலக்குமார்களை எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும்? வேதங்களை எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும்? தூதர்களை எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும்? இஸ்லாம் என்றால் என்ன? இஸ்லாமிய மார்க்கம் என்றால் என்ன? எல்லாவற்றையும் அறிந்து தெரிந்து கொண்டோமா? இனி நம்முடைய லைஃப்ல அப்ளை பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். இந்த கொள்கை பாட்டில் உறுதியாக இருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். இன்னும் சொல்றதா இருந்தா, இஸ்லாமிய நடைமுறை ஒழுக்கங்கள் தற்போதைய காலகட்டத்தில் மிக முக்கியமான பாடத்திட்டம் இந்த பாடத்திட்டம், அப்படிதானா இல்லையா? இன்றைக்கு நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், 98% ஆண்களுக்கு அரைகுறை ஆடை அணியும் பெண்களை பார்த்துதான் தவறான எண்ணங்கள் தோன்றுதான். அப்ப இந்த இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவிற்கு பெண்களை கண்ணியப்படுத்தி வச்சிருக்கு? மற்ற மதங்களில் எல்லாம் ஆன்மீகத்தை மட்டும்தான் போதிப்பார்கள். இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஆன்மீகத்தோடு சேர்த்து உலக நடைமுறையும் நமக்கு போதிக்கிறது. நடைமுறை ஒழுக்கங்களை எடுத்து பார்ப்போம். ஆடை அணிவதனுடைய ஒழுக்கங்கள், பெண்கள் எப்படி ஆடை அணியணும், ஆண்கள் எப்படி ஆடை அணியணும், எப்படி ஆடை அணியக்கூடாது, ஆடை எப்படி அணிந்தால் எப்படி நன்மை கிடைக்கும், ஆடை எப்படி அணிந்தால் எப்படி தீமை கிடைக்கும், தண்டனை கிடைக்கும், அதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு தெளிவாக சொல்லிவிட்டார்கள். இன்னும் சாப்பிடுவதின் ஒழுக்கங்கள் இருக்கட்டும். எந்த மதத்திலேயாவது இப்படிதான் சாப்பிடணும், இப்படிதான் தூங்கணும், இப்படிதான் மலஞ்சலம் கழிக்கணும், இப்படிதான் உறவினர்களிடத்துல நடந்துக்கணும், இப்படிதான் அண்டை வீட்டார்கள் இடத்துல நடந்திருக்கணும்னு சொல்லுமா? இஸ்லாமிய மார்க்கம் இது எல்லாவற்றையும் தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லுகிறது. பெற்றோர்களை சீ என்று கூட சொல்லக்கூடாது, பெற்றோர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த இஸ்லாமிய மார்க்கம் பெற்றோர்களை கண்ணியப்படுத்துது. அண்டை வீட்டாரிடத்தில் நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும், உன்னுடைய உறவினர்களிடத்தில் நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும். இன்னும் உதாரணமா சொல்றதா இருந்தா, ஒரு மனிதனுடைய சுய விருப்பம், அப்படிதானே, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு நட்பை நாம் தேர்வு செய்கிறோம் என்றே சொன்னால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும், அப்படிதானே இல்லையா? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நட்பை நாம் தேர்வு செய்து கொள்வோம். ஆனால் இம்மார்க்கம் என்ன சொல்லி காட்டுது? அந்த நட்பையும் நீ எப்படி தேர்வு செய்யணும். நீ நல்ல நட்பாக உனக்கு இருந்தால் மட்டும்தான் கஸ்தூரியின் மனத்தை போன்று நீயும் மணப்பாய்.
தீய நட்பாக இருந்தால் கொல்லனின் உடையை போன்று உன்னுடைய அமல்களையும் சேர்த்து அழித்து விடும். அது உண்மையா இல்லையா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. வெளியே கேங்கா ஒரு 10 பிள்ளைங்க இருக்காங்க, பசங்களே இருக்காங்க. 10 பேர்ல 9 பேர் பொல்லாதவனா தான் இருக்கான், ஒரே ஒருத்தன் நல்லவனா தான் இருக்கான். பார்த்தா ஒருத்தங்க என்ன சொல்லுவாங்க? அந்த பசங்க எல்லாம் பொல்லாத பசங்க, ஒருத்தன் கூட அங்க சரி கிடையாது. அந்த ஒருத்தன் நல்லவனே யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த பசங்க எல்லாம் பொல்லாதவனுக்கு தான், எல்லாருமே பொல்லாதவனுக்கு தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்ப நாம் தேர்வு செய்யக்கூடிய நட்பு எப்படி இருக்கணும், அதையும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லும். சாப்பிடக்கூடிய ஒழுக்கங்கள், உன் இஷ்டத்துக்கெல்லாம் நீ சாப்பிட முடியாது, லெஃப்ட் ஹேண்ட்ல எல்லாம் சாப்பிடக்கூடாது, அப்படிதானே இல்லையா? சாப்பிடுவதனுடைய ஒழுக்கங்கள், வலது கையால தான் சாப்பிடணும், அருகில் இருக்கிறத தான் சாப்பிடணும், கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிடணும், பிளேட்ல ஒண்ணுமே மிச்சம் இல்லாம எல்லாத்தையும் வலிச்சுதான் சாப்பிடணும், உணவை வீண் விரயம் செய்யக்கூடாது, ஏராளமான விஷயங்களை சொல்லித்தருது. தூங்குவதனுடைய ஒழுக்கம் சிந்திச்சு பாருங்க. ஒரு மனுஷனுக்கு அவசரமா வரக்கூடியது தூக்கமும் மலம் ஜலம் கழிக்கிறது தான். அதை கூட இஸ்லாம் ரூல்ஸ் சொல்லுது. நீ அவசரமாலாம் போயிடக்கூடாது, துவாவை வெளியே இருந்து ஓதிட்டு தான் நீ கழிவறைக்குள்ளேயே நுழையணும். வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீ துவாவை ஓதணும். தூங்கும் போது என்ன துவாக்கள் எல்லாம் இருக்கோ எல்லா துவாக்களையும் நீ ஓதி முடிச்சுட்டு தான் நீ படுக்கணும். அதுவும் நீ இஷ்டத்துக்கு படுக்க முடியாது, வலது புறமாதான் திரும்பி படுக்கணும். இறுதியா ஓதக்கூடிய துவாவை நீ ஓதணும். இந்த எல்லா ரூல்ஸையும் இஸ்லாமிய மார்க்கம் மிக தெளிவா நமக்கு எடுத்து சொல்றது. என்ன காரணம் இதுக்கு? அப்படித்தானே இல்லையா? நாம சிந்திப்போமா இல்லையா? என்ன காரணம்? இதுவெல்லாம் ஒரு மனிதர்களை ஒழுக்கம் உள்ளவர்களாக, பண்பாளர்களாக, கண்ணியமானவர்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காக. இந்த உலகத்திலும் நாம் கண்ணியத்தை பெற்று மறுமையிலும் கண்ணியத்தை பெற்று சுவனத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த உலக கல்வியை படிக்கிறாங்க, BA, MBA, MA, BCom எல்லாமே படிக்கிறாங்க. அப்படி ஏராளமான படிப்புகள் படித்திருந்தாலும், கல்வி அறிவு வளர்ந்து கொண்டே போனாலும், நாகரிகம் வளர்ந்து கொண்டே போனாலும், மனிதனுடைய அறிவு மழுங்கி அவனுடைய ஆடை குறைந்து அவன் ஆதி காலத்துக்கே சென்று விடுகிறான். அப்போ மார்க்க கல்வி இருந்தால் மட்டும்தான் அவனுக்கு ஆடையினுடைய ஒழுக்கம் இருக்கும். மார்க்க கல்வி இருந்தால் மட்டும்தான் பெற்றோர்களை எப்படி பேண வேண்டும் என்கிற எண்ணம் அவனுக்கு இருக்கும். மார்க்க கல்வி இருந்தால் மட்டும்தான் அண்டை வீட்டாரிடத்தில் எப்படி பேண வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். மார்க்க கல்வியை ஒரு மனிதன் கற்றுக்கொண்டால் மட்டும்தான் இந்த உலகில் அவன் ஒழுக்கம் உள்ளவர்களாக, கண்ணியமானவனாக, நாளை மறுமையிலே சுவனத்தை அடைந்து கொள்ளக்கூடியவனாக இருப்பார்கள். அப்ப நாம சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த மார்க்க கல்வியை கத்துக்கிறோம். கத்துக்கிட்டு என்ன செஞ்சிரும்? கடைசியா ஃபைனல் டே வருது, எக்ஸாம் எழுதுறோம், பாஸ் பண்றோம். அவ ஃபர்ஸ்ட் ரேங்க், நான் செகண்ட் ரேங்க், நாங்க எல்லாம் படிச்சு முடிச்சாச்சு, சர்டிபிகேட் எல்லாம் வாங்கியாச்சு. அப்ப இன்றைக்கு பெரும்பான்மையானவர்களை நாம பார்க்கிறோம், மார்க்க கல்வியை வெறுமனவே பெயரளவில் கற்றுக்கொண்டதோட நிறுத்தி விடுறாங்க. படிச்சு முடிச்சாச்சு, சர்டிபிகேட்டை வாங்கியாச்சு, ஷீல்டை வாங்கியாச்சு, வீட்டுல கொண்டு போய் என்ன செய்யணும்? ஃப்ரேம் மாட்டி ஷோகேஸ்ல வைக்கணும், FBல போஸ்ட் பண்ணணும், வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடணும், அதோட முடிஞ்சாச்சு. அதன் பிறகு அந்த கற்ற கல்வியை நாம் எப்படி நடைமுறைப்படுத்துகிறோம், அதுதான் இதுல முக்கியமான கான்செப்ட். வெறுமனவே கஷ்டப்பட்டு கல்வியை கத்துக்கிறது மட்டும் கிடையாது, அதன் பிறகு அதனை நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகிறோம் என்பதைத்தான் நம்ம கவனிக்க வேண்டும். ஹிஜாப் அணியக்கூடிய முறையாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயங்களையும் பேணி நடக்கக்கூடியவர்களாக தான் நாம் இருக்கணும். அப்ப இதை சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? பெண்கள் எப்படி ஆடை அணியணும், மதரசாக்கு வரும்போது மட்டும்தான் நாம பர்ஃபெக்டா இருக்கணுமா? ஹிஜாபை ஃபுல்லா கவர் பண்ணிட்டு வரணுமா? வெளியே செல்லும் பொழுது நாம் கற்ற கல்வியை நடைமுறைப்படுத்தியவர்களாக நாம் இருக்கணும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இப்ப இந்த இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவிற்கு ஒரு அழகான மார்க்கம், மிக தெளிவா நமக்கு சொல்லி காட்டுது. அப்ப இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்து நடந்தோமே என்று சொன்னால் இந்த உலகத்தில் கண்ணியத்தை பெறலாம், மறுமையிலும் சுவனத்தை பெற்றுக்கொள்ளலாம்.